அன்பு நேர்களே, கிழக்கு மாகாணம் முழுவதும் மண் சரிவினால் மலையகத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான லொரிகள் இன்று வெள்ளிக்கிழமை வரையும் பயணித்த வண்ணமே இருக்கின்றது. கிழக்கு மாகாணத்திலே மிக அதிகமான நிவாரண பொருட்களாக காத்தாங்குடியில் இருந்து 4 கோடிக்கும் மேற்பட்ட நிவாரண பொருட்கள் பயணமாகியிருக்கின்றது. லொரிகள் மூலமாக மிகப்பெரிய சந்தோஷம். காத்தாங்குடி வாழ் மக்களுக்கு எமது இதயம் நிறைந்த நன்றிகளை இந்த நிமிடத்தில் நாம் தெரிவித்துக் கொள்வதில் மட்டில்லா மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த ஊடகத்தின் சார்பாக காத்தாங்குடி முற்றுமுழுதான பள்ளிவாசல் சம்மேளனம், பொது நிறுவனங்கள், பொது அமைப்புகள், விளையாட்டு கழகங்கள் மற்றும் பல வகையான அமைப்புகளும் ஒன்று திரண்டு 4 கோடிக்கும் மேற்பட்ட பொருட்களை முதலாவது பார்ட் 1 அனுப்பி இருக்கின்றார்கள். மீண்டும் பார்ட் 2க்கான பொருட்கள் சேகரிப்பில் இருக்கின்றார்கள். இதுதான் ஆக கூடுதலாக வடகிழக்கில் இருந்து மலையகம் நோக்கி பயணித்த நிவாரண பொருட்களில் முதலாவது பட்டியல் நமக்கு கிடைத்திருக்கின்றது. காத்தாங்குடி பள்ளிவாசல் சம்மேளனங்களுக்கு மீண்டும் மீண்டும் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதாவது இந்த 4 கோடி பொருட்களும் போதாது. அதை நீங்க நினைக்க கூடாது, 4 கோடி போய் சேர்ந்து நம்முடைய கடமை முடிந்து விட்டது. இல்லை, முடியவில்லை. நாம் அள்ளி கேட்கவில்லை, கிள்ளி கேட்கிறோம். மீண்டும் அந்த வார்த்தையை தருகின்றோம். அன்பர்களே, வெளிநாடு வாழ் நண்பர்களே, நாம் உங்களிடம் வினயமாக மீண்டும் கேட்டுக் கொள்வது, 4 கோடிக்கு மேற்பட்ட பொருட்கள் அங்கு சென்றாலும் அது போதாது. எத்தனை குடும்பங்கள் அதை பார்த்திருப்பீர்கள், நாம் சொல்ல தேவையில்லை. எனவே உங்களை நாங்கள் அள்ளி கேட்கவில்லை, கிள்ளி கேட்கிறோம். கொடுங்கள், நிச்சயமாக கொடுங்கள். அதில் நிறைய நமக்கு நலவு இருக்குது. அள்ளி கொடுங்கள், மன்னிக்கவும், கிள்ளி கொடுங்கள். உங்களை அள்ளி கேட்கவில்லை, கிள்ளி கொடுங்கள். அடுத்தாக கல்முனை பகுதியிலிருந்தும் 5 லொரிகள் பயணித்துள்ளதாக மற்றொரு செய்தி வெளியாக இருக்கின்றது. ஏற்கனவே அக்கரைப்பற்று பக்கம் இருந்து 3 லொரிகள் பயணித்த வண்ணம் அடுத்து 2வது கட்ட நிவாரண பணிகளுக்கான பணிகளையும் அக்கரைப்பற்று பள்ளிவாசல்கள் சம்மேளனம் செய்ததாகவும் ஒரு செய்தியை நமக்கு அனுப்பி இருக்கின்றார்கள். எனவே கல்முனை வாழ் மக்களின் சரியான தகவல் இன்னும் வந்து சேரவில்லை. ஏற்கனவே செவ்வாய்க்கிழமை, இந்த வெள்ளிக்கிழமை இல்லையா, செவ்வாய்க்கிழமை 2 அல்லது 3 லொரிகள் போயிருப்பதாக தான் உத்தியோகபூர்வ தகவல். அந்த தகவல் நம்மளை சேரவில்லை. ஓட்டமாவடி, ஏறாவூர் போன்ற பகுதிகளில் ஏராளமான பொருட்கள் முன்கூட்டியே 3 லொரிகளில் பயணித்ததாகவும் ஒரு செய்திகள். அதாவது சுனாமி காலங்களில் வடகிழக்கில் கொட்டிய மக்களுக்கு, அள்ளி கொட்டிய மக்களுக்கு அதைவிட வேகமாக போய்கொண்டிருக்கின்றன. எல்லா புகழும் இறைவனுக்கு. எமது மக்களும் அன்புக்குரியவர்கள் தான். அதாவது மனித நேயம் சாகவில்லைங்க. அவ்வப்போது இங்கு இந்த பேரினவாதங்கள் அல்லது இனவாதங்கள் தலை தூக்கிய நேரங்களில் மனித நேயம் செத்து போனதும் உண்டு. நாங்கள் அதை மனதுக்குள் நாங்கள் பொசிந்திருக்கின்றோம். நிறைய சம்பவங்களில் இந்த பெரும்பான்மை மக்களால் நாங்கள் மிகவும் இம்சிக்கப்பட்டிருக்கிறோம், மிகவும் நாங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறோம், நசுக்கப்பட்டிருக்கிறோம். அப்போதெல்லாம் மனித நேயத்தை நாங்கள் பார்க்கவில்லை. ஆனால் இப்போது ஒரு பொது விடயமாக, ஒரு இயற்கை அல்லது சுனாமியின் போதெல்லாம் நிச்சயமாக மனித நேயம் பார்த்தோம். ஆனால் அந்த சுனாமிக்கு பிறதெல்லாம் நாங்கள் மனித நேயத்தை காணவே கிடையாது. இப்போது இந்த இயற்கை மண் சரிவின் போது இனம், மதம், மொழிகளுக்கு அப்பால் மனித நேயம் நன்றாகவே விளையாடுகின்றது. அதை நாங்கள் பாராட்ட வேண்டும். இப்பொழுது இந்தியாவை எல்லோரும் பாருங்கள், இந்த சிங்கள தேசம் இந்தியாவுக்கு ஒருபோதும் அவர்கள் அந்த நன்றியுணர்வாக இருக்கவில்லை. இப்போது பார்த்திருப்பீர்கள், இந்தியா தனது முழு சக்திகளையும் கொடுத்து இலங்கைக்கு வான் தரை மார்க்கமாக ஏண்ட வகையான முயன்ற அத்தனை சக்திகளையும், ஏனெனில் பெரிய படை உள்ள நாடு இல்லையா. அடுத்த ஊடங்க அண்ணன் நம்ம அண்டை நாடு இருக்குல்ல, அவங்களுக்கு ஒரு சக்தி இருக்குங்க, மிகப்பெரிய சக்தி கொண்ட நாடு. நாங்கள் எப்பவுமே இந்தியாவுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்க சொல்லுகிற காரணம், நமக்கு தலைவலித்தால் அங்க அவங்களுக்கு வயிறு வலிக்கும். அதுதான் எங்கள் அன்னை தேசம். எனவே இந்தியாவை எல்லாம் ஒருபோதும் இந்த சிங்களம் மறந்துடும். ஆனால் எமது மக்கள், தமிழ் தேச மக்கள், தயவு செய்து இந்தியாவை மறந்து விடாதீர்கள். நாங்கள் எப்போதும் இந்தியாவில் இரக்கம் கொண்டவர்கள். ஆனால் இந்த படைகளுக்காக நாங்கள் ஒருபோதும் யாருக்கும் இரக்கம் கொண்டவர்கள் அல்ல. எனவே சைனா வந்துக்கிறான், சைனா அவன் நலவுக்காக. எல்லோரும் நலவண்டாலும் நாம் நமது நலவை பார்க்கலாம் இல்லையா. எனவே இந்திய தேசம் முற்று முழுதான உதவிகள் எல்லாம் நாங்கள் தனி தொகுப்பாக தருவோம். முற்று முழுதாக இலங்கைக்கு வான்பலி எல்லாம் நாம் பார்த்துமே, பாகிஸ்தான், இந்தியாவெல்லாம் அவங்களோட வான் பரப்பையே ஓபன் பண்ணி வச்சுக்கிறாங்க எனி டைம்ல. அப்படி அதே போன்று நடமாடும் பிளைட் ஹாஸ்பிட்டல் இறங்கிடுச்சு. இதையெல்லாம் பார்க்கின்ற போது ஒரு மனித நேயம் உண்மையாக தலைவிரித்தாடுதுங்க. அதாவது இந்த ரேசிசம்,
என்னது ரேசிசம் தலைவிரித்தாடிய போதெல்லாம் நாங்கள் கவலைப்பட்டதுண்டு, நாங்கள் வருந்தியது உண்டு. இப்பொழுது மலையகத்தை நோக்கி மனிதநேயம் மட்டுமல்ல காருண்யம் கூட தலைவிரித்தாடுகின்றது இந்த மக்களின் பொருட்கள். மக்கள் விரும்பி, அதாவது இந்த கிழக்கு மாகாணத்தில் உள்ள பள்ளிவாசல்கள் தோறும் ஒலிபெருக்கிகள் மூலமாக நிவாரண பொருட்களை வழங்குமாறு ஒரு அறிவித்தல் தான் கொடுக்கப்பட்டுச்சாப்பா. மக்கள் கொட்டன கொட்டுறார்கள். இன்றெல்லாம் வெள்ளிக்கிழமையெல்லாம் கிழக்கில் மழை தான், ஆனாலும் மழையெல்லாம் பொருட்படுத்தலைங்க. அவங்களோட அன்பளிப்பு பொருட்கள் ஏராளமாக குவிந்த வண்ணம் இருக்கின்றது. அத்தனை பொருட்களும் மலையகமும் நுவரெலியா மாவட்டம் போகின்றது. இதுல ஒரு நல்ல விடயம் ஒன்று, இன மதம் மொழி பார்க்காமலும் கொடுக்குறாங்களாம். நல்ல விடயம் தானே மக்களே. நாம் இன்னமும் வினயமாக கேட்பதும் இன மதம் பார்க்காதங்கப்பா. பசி என்பது எல்லோருக்கும் ஒரு பசியும் தான். பசிக்கெல்லாம் இனம் தெரியாது, வயிற்றுக்கெல்லாம் மொழி தெரியாது. எனவே இனம் மதம் மொழிகளுக்கு அப்பால் நம்மளால் முடிந்த, அதாவது இங்கே நாம் கண்ணால் கல்முனை பசி செம்பல்ல நாங்கள் விசிட் பண்ணி பார்க்கின்ற போது மக்கள் அதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை. அரிசி பேக்கு ஒவ்வொரு கைகளிலும் குழந்தைகள் சகிதமாக குடும்பம் சகிதமாக அன்பளிப்பு கொடுத்த வண்ணம் இருக்கின்றார்கள். அத்தனை வியாபார சமூகம். இன்று மலையகத்தில் இருக்கின்ற சமூகம் எல்லாம் நாங்கள் மீண்டும் சொல்லணும், அவங்க வசதியும் பாத்தியமாக வாழ்ந்தவர்களான். என்ன மலைக்கு மேல வீட்டை கட்டிட்டாங்க, அதை நாங்கள் எப்பவும் மறந்துவது உண்டு. இந்த மலையில் இந்த மாதிரி வீட்டை கட்டிக்கிறாங்க, இது விழுந்தா என்ன ஆகும் என்று நாங்கள் எப்போதும் நினைப்போம். இப்ப நடந்திருக்கா இல்லையா? அதே போன்று இந்த சுனாமி வர்றதுக்கு முன்னே நம்ம வீதி எல்லாம் கடல் பொங்கினா எப்படி இருக்கும், பொங்கிச்சு. ஆக நம்முடைய மனங்கள் தான் இங்க எல்லாம் நடக்கும். எனவே எதுவானாலும் இன்றும் கிழக்கில் இன்னும் முடியவில்லை. ஜனவரி மாதம் வரையும் கிழக்கிலும் நீரில் கண்டம், இந்த கண்டம் இருக்கின்ற, இன்னும் கண்டம் தப்பவில்லை. அடுத்தது இன்னும் ஒரு செய்தி வந்து இருக்கின்றது. அது இந்தியாவிலிருந்து கசியப்பட்ட செய்தியாகத்தான் இருக்கின்றது. சொல்லவும் பயமா கிடக்கு என்று சொல்லுகின்றார்கள். புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்ற போது மீண்டும் ஒரு மண் சரிவு வருவதற்கான மிக மிக அதிகமான வாய்ப்பு இருப்பு என்று ஒரு அச்சம் காட்டப்படுகின்றது. எனவே மக்கள் இதெல்லாம் சொல்லாங்க, இந்த முன்கூட்டியே அட்வான்ஸ் என்னடா செய்வீங்க, முன்கூட்டியே இப்ப ஒரு சுனாமி வருகுது என்றால் நல்லா விளைய கொள்ளுங்க மக்கள். ஏன் அரசுக்கு அம்படிக்கிறீங்க? இதுலயும் அரசு செய்யக்கூடிய மக்கள் பாதுகாப்பா இருங்கள் என்று அவங்க ஒலிபெருக்கி மூலமாக, போலீஸ் ஒலிபெருக்கி சொல்லலாம். இந்த சுனாமி வருகுது என்றால் உங்களுக்கு விளங்கும், சுமார் ஒரு 1000 மீட்டர் கடல் கரையில் இருந்து 1000 மீட்டருக்கு உட்பட்ட மக்கள் வெளியாகணும். அப்ப உங்களை வீட்டை வந்து இந்த பெக்கோ போட்டு வீட்டை தூக்கியா கொடுப்பாங்க கவர்மெண்ட். நாம தானே நம்மளை பாதுகாத்து கொள்ளணும். நம்ம ஒரு வண்டியில போறோம், ரோட்ல பள்ளம் மேடு வந்தா நம்ம தானே நம்ம பாதுகாத்து கொள்ளணும். அரசாங்கம் வந்து தம்பி அந்த அபரண சந்தில ஒரு பள்ளம் இருக்கு பார்த்து போன்னு சொல்லுவானா? தம்பி நீங்க பயணிக்கும் போது பொருளாதார பேங்குக்கு முன்னாடி, சம்பத் பேங்குக்கு முன்னாடி ஒரு பள்ளம் இருக்குது, அங்கிட்ட நீங்க உங்களோட கொஞ்சம் ஸ்பீட்டை குறைச்சி போன்னு சொல்லுவாங்களா? என்னங்கடா அவங்களோட என்னடா லாஜிக் இருக்கு? அதே போன்றுதான் இப்பொழுது மீண்டும் ஒரு மண் சரிவு கொண்டு வருவதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருப்பு என்று சொல்லப்படுகின்றது. எனவே இந்த மண் சரிவு வரும் என்றால் மலை பள்ளத்தில், அதாவது பள்ளத்தாக்கில் மலைக்கு மேல் இருப்பவர்களும் பள்ளத்தாக்கில் இருப்பவர்களும் சமநிலையான, வடகிழக்கு போன்று சமநிலையான இருக்கின்ற பகுதியை நோக்கி போகணும். இதைத்தான் பாதுகாப்பா சொல்லலாம். வேற என்ன செய்யலாம்? வீட்டை விட்டு காலி ஆகணும். வீட்டை 4 டயர் போட்டு உருட்டி கொண்டு போலாமா? நாவலப்பட்டியில் இருக்கிற பஸ்ஸை கொண்டு நூறுலையா கொண்டு போலாமா? நூறுல இருக்கிற வீட்டை கொண்டுட்டு கண்டியை கொண்டு போலாமா? இல்ல, அங்கிட்டு இருக்கிற மலை குன்று அவங்களோட வாழ்க்கை அவ்வளவுதான். நம்ம வாழ்க்கை இங்க சுனாமி வந்தா நம்மள அடிச்சுட்டு போவான். பீச் பக்கம் இருக்கிற மக்கள் அழிப்போம். எனவே இயற்கை அனர்த்தம் என்பது ஒன்னை கேட்டு என்னை கேட்டு வருவதில்லை. அரசாங்கம் ஒரு முன்னெச்சரிக்கை மட்டும் கொடுக்கலாம். இந்தந்த ஊர்களில் இப்ப இது இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பேரிடர், அதாவது மண் சரிவு பேரிடர், இதற்கு முன்னால இப்படி ஒரு அழிவை கொண்டு வரலையே. நம்ம நாட்டுக்குள்ள இந்த உயிரெண்ணிக்கையெல்லாம் மறைக்கலாம். நாம் அரசாங்கம் சொல்லியிருக்கே, அது சரியாவே வெளிநாட்டு செய்திகள்ல போகுது. நிறைய செய்திகள் வெளிநாடு ஊடகங்கள்லாம் போகுது, இலங்கைக்குள்ள மறைவு இருக்குது. அது செய்ய வழியில் உண்டு. எனவே அரசாங்கம் ஒரு முன்னெச்சரிக்கையாக சொல்லக்கூடியது இந்தந்த ஊர்களில். இப்ப நமக்கு விளங்கிட்டானே, மலைக்கு மேல இருக்கிற வீடெல்லாம் அப்படியே கசு கொண்டு விழுந்துடும், பொசு கொண்டு விழுந்துடும். அப்படியே ஊடு வந்து கீழே உள்ள ஆக்களை மூடும். அப்ப பள்ளத்தாக்கில் இருப்பவர்களும் மலை உச்சிகளில் இருப்பவர்கள் ஆபத்தானவர்கள். அவர்கள் தங்களது இருப்பிடங்களை விட்டு வெளியேறி பாதுகாப்பான மட்டமான, அதாவது ஒரே லெவலில் இருக்கின்ற பகுதிகளில் பார்த்து அவங்கள் கரையேற வேண்டும்.
இதுதான் ஒரு பாதுகாப்பாக செல்லக்கூடியதும் செய்யக்கூடியதும். எனவே அரசாங்கம் அது சொன்னாலும் சொல்லாட்டி மீண்டும் மீண்டும் மண் சரிவு வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே வெளிநாட்டு ஒரு ஆய்வாளரும் தெரிவித்திருக்கின்றார். அதை நாம உத்தியோகபூர்வமாக சொல்லாவிட்டாலும் பாதுகாப்பு கருதி நாம் நகர்ந்து கொள்வது நமக்கு நலவு. எனவே மக்களே, இன்னும் முடியவில்லை நிவாரணப் பணிகள், நிவாரணம் தொடரட்டும். முடிந்தவரை எமது மக்கள் ஒரு வாரமாக, கடந்த திங்களன்றா இன்னும் ஒரு நாள் இருக்கின்றது, 2 தினங்கள். எனவே திங்களை 7 தினங்கள் வரை தொடர்ந்து அந்த மக்களுக்கு போதாதே, உடுத்த சாரத்துடன் உடுத்த ஒரே நைட்டியுடன் இருக்கின்றார்கள். எனவே அவைகளெல்லாம் பார்த்துக் கொள்ளுங்கள் மக்களே. வெளிநாட்டு வாழ் அன்பர்களால் மிக அதிகமாக உதவி செய்யக்கூடிய வல்லமை உங்களுக்கு தான் இருக்கின்றது. அது ஐரோப்பிய தேசம் பண்ணா என்ன, வளைகுடா நாடுகின்ற என்ன, வெளிநாட்டில் வாழ்கின்றவர்கள் உங்களை ஒரு மாதத்தை சலரி கூட ஒப்படைக்கலாம். ஆனால் எமது வடகிழக்கில் இருக்கின்ற மக்கள் அவர்களை பாதுகாக்க முடியாத அளவுக்கு இந்த சம்பள வாழ்க்கையும் இந்த வாழ்க்கை செலவும் போய்கொண்டிருக்கு. எனவே அவர்கள் சிறு ஒரு பேக் அரிசி 5 பேக் அரிசி வாங்கி கொடுப்பாங்க, ஒரு 5 கிலோ 10 கிலோ அரிசி வாங்கி கொடுப்பாங்க. அப்படி இல்லை உங்களோட கணக்குகள் மிகப்பெரிய சம்பளங்கள். இந்த கிஎஸ் போனவர்கள், என்ஜினியர், டாக்டர்ஸ், நேவிஸ், இந்த ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ல போறவங்க மிகப்பெரிய சம்பளம் அல்றீங்க. உங்களுக்கு எல்லாம் சொல்ல தேவையில்லை, யாருக்கும் கிள்ளி கொடுங்கள், ஒரு மாதத்தை சம்பளத்தை இறக்குங்கள். அங்கிட்டு ஒரு சம்பளத்தை உங்களோட கை செலவுக்கு வச்சுட்டு முடியுமானவர்கள் உங்களது அன்பளிப்புகளை அந்தந்த பள்ளிவாசல் ஊடா அனுப்புங்கள். ஏற்கனவே நாம சொல்லி எனக்கு திட்டுறாங்க, உங்க திட்டுக்கெல்லாம் இந்த ஊடகம் செய்யற நாய்க்கலையா கடைசி வரைக்கும் இந்த ஜம்மியத் உலமா சபைக்கு கொடுக்காமல் நீங்கள் தனித்தனியாக உங்களோட ஊர் அந்தந்த பாதிக்கப்பட்ட பள்ளிவாசல், ஜும்மா பள்ளிவாசல் ஊடாக உங்களது அன்பளிப்புகளை கொடுத்து நீங்களும் இந்த மண் சரிவு நிவாரணத்தில் ஒரு உதவி செய்த பங்காளியாக மாறுமாறு வினயமாக வேண்டி மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே, நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.